அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், பார்க்கலாம். மழை பெய்து கொண்டிருக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி சென்னையை நோக்கி வந்து சென்னைக்குள்ளாக இல்லை, சென்னையினுடைய கடற்கரை பகுதியை நோக்கி இந்த புயல் நகர்ந்து வரும். வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது நமக்கு அறிவித்ததன்படி இந்த புயல் கரையை கடப்பதாக இல்லை, சென்னையை ஒட்டி வந்துவிட்டு ஆந்திரா பார்டருக்கு நெல்லூருக்கு பக்கம் போய் கடல்லையே அது முடிந்துவிடும் என்ற வானிலை ஆய்வு மையம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த புயல் நாம் சென்னையை கடக்கிற சென்னைக்கு அருகில் வருகிற நேரத்தில் சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களுக்கு இன்றைக்கு இரவில் இருந்து தொடர்ந்து மழை விட்டு விட்டு பெய்யும். நாளைக்கு கொஞ்சம் கனமழையாக கூட இருக்கலாம். ஆகவே பொதுமக்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து சொல்லியும்படி நாளைய தினம் அவசியம் இல்லாமல் வெளியே வர வேண்டாம் என்று மாண்பு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அந்த வேண்டுகோளின் அடிப்படையில் நாளைக்கு பொதுமக்கள் வெளியிலே வருவதை கொஞ்சம் தவிர்ப்போம் என்று சொன்னால் நமக்கு வருகிற இடர்பாடுகளை நாம் கலைந்து கொள்ள முடியும். நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு இந்த டித்வா புயல் வரும் என்று சொன்ன உடனேயே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்னாலேயே தொடங்கிவிட்டார்கள். டித்வா புயல் வரும் என்று வானிலை ஆய்வு மையம் சொன்ன உடனேயே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை துரிதமாக எடுத்தார்கள். அரசுடைய உயர் அதிகாரிகள் இந்த புயல் வருகிற பாதையில் இருக்கிற மாவட்ட நிர்வாகம் இதையெல்லாம் உடனே அழைத்து அதற்கு வேண்டிய பாதுகாப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்று முதலிலேயே அறிவுறுத்திய விளைவாக இதுவரை எந்த விதமான உயிர் சேதம் இல்லாமல் இன்றைக்கு நாம் அதிலிருந்து தப்பித்திருக்கிறோம். மொத்தம் தமிழ்நாட்டில் இதுவரை 13 நிவாரண மையங்கள் நாம் உண்டாக்கி வைத்திருக்கிறோம். ராமநாதபுரத்தில் 3, திருவாரூரில் 4, நாகப்பட்டினத்தில் 5, விழுப்புரத்தில் 1, மொத்தம் 1058 நபர்கள் அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு வேண்டிய உணவு, படுக்கிற வசதி, குழந்தைகளுக்கு பால் போன்றவையெல்லாம் சரியான முறையில் அங்கே இருக்கிற அதிகாரிகள் கொடுத்து போட்டிருக்கிறார்கள். பொதுவாக குழந்தைகளை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் சொல்லியதன் விளைவாக அதன் மீது மிகுந்த அக்கறை எடுத்திருக்கிறோம். அதே போல மருத்துவ உதவிகளும் செய்ய வேண்டும் என்று சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அங்கே சொல்லியதன் விளைவாக அந்த பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு நாளை மதியம் வரை மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்று இரவில் இருந்து நாளை மதியம் வரை மழை இருக்கும். பொதுமக்கள் வெளியே போவதை தவிர்த்துவிட்டு தயவுசெய்து வீட்டிலே இருந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் இந்த புயலிலே ஒரு உயிர் கூட இழப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் இருக்க வேண்டும். நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தளவிற்கு எல்லா பகுதிகளும் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்தியிலும் கலந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் பகுதிகளில் நெல் நிறைய விளைச்சல் இருக்கிற பகுதி, அங்கே இருக்கிற நாற்றுகள் எல்லாம் மழையில் நனைந்திருக்கு, உள்ளே மூழ்கி இருக்கா என்பதையெல்லாம், அதே மாதிரி உப்புரங்கள் எப்படி இருக்கிறதெல்லாம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஓரிரு தினங்களிலே தண்ணீர் வருவதை பொறுத்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டில் மொத்தம் 5 கிலோ அரிசி பாக்கெட்டுகள் இப்பொழுது தயாராக 5 லட்சம் பாக்கெட்டுகள் நாங்கள் தயாராக வைத்திருக்கோம். திடீரென்று தேவை என்று சொன்னால் அதை உடனடியாக ஏற்பாடு செய்ய முடியாது என்ற எண்ணத்தோடு தயாராக 5 லட்சம்
5 லட்சம் பேருக்கு 5 கிலோ அரிசி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த பாக்கெட்டுகள்லாம் நாங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். இலங்கையில் இருக்கிற பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தும் நாளை பொதுமக்கள் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் நாம் விரிவாக பார்க்கலாம்.